Judges chapter 7. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். வசனம் 1 முதல் 25 வரை. Verse 1 to 25. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்களும் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்டே பாளையம் இறங்கினார்கள். மீதியானரின் பாளையம் அவனுக்கு வடக்கே எமேரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. Then and Jorba, who is the Gideon, and all these people that is were with them, rise up and early and pitched beside this will after the year, so that the host of these Midians were and this north side of them by the hill of the Morah in the valley. வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னுடன் இருக்கிற ஜனங்கன் கைகளை ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியானர் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாகவும் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். And the Lord said unto the Gideons, the people that are with thee are many for me to give the Midians into their hands, lest Israel vaunt themselves against me, saying, many own hands hate served me. வசனம் 3. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலியாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவி கேட்க பிரஸ்தாவப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனங்கள் திரும்பி பார்த்து 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 16,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். Now therefore go to the proclaim in the ears of the people, saying, whosoever in the fearful and is afraid, let them return and depart and early from Mount Gilead. And there returned up the people 22,000, and therein remained 10,000. வசனம் 4. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்களை இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணும், அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னுடனே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் என்னுடனே கூட வரக்கடவன். உன்னுடனே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவனை உன்னுடன் கூட வராதிருக்க கடவன் என்றார். And the Lord said unto the Gideon, the peoples here yet and too many, bring them down unto the water, and I will try them for thee therein, and it shall and be, that after whom I say unto thee, these shall and go with thee, these some shall and go with thee, and after whomsoever I shall unto thee, these shall and not go with thee, to some shall not go. வசனம் 5. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்குகிற பிரகாரமாக அதை தன் நாவினாலேயே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயோ நிறுத்தி என்றார். So he and forgot down the people unto water, and the Lord said unto the Gideon, every one there and leaped up these waters with these tongues, as the dew leaps himself, though set by himself, can love every one that above it down upon his can now
டு ட்ரிங்க். வசனம் 6, தங்கள் கைகளாலே அள்ளி தங்கள் வாயை கொடுத்து நக்கி கொண்டவர்கள் இலக்கம் 300 பேர். மற்றும் ஜனங்கள் எல்லோரும் தண்ணீரை குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். And the numbers of them that an leopard, putting their hands up the mount, where there are hands, man put all the rest up. Then people above down upon their can now to drink water. வசனம் 7, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேரை நான் உங்களை ரட்சித்து மீதியானரையே நான் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். மற்ற ஜனங்களை எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். And the Lord said unto the Gideon, by the 300 men that leopard will I serve you and deliver and Midians unto thine hands, and let all the other peoples go every man unto this place. அதனமிட்டு அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளிலே தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் தங்கள் தங்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு தங்கள் 300 மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கிலே இருந்தது. So the people took which in their 300 and their trumpets, and he sent all the rest of the Israel, every one unto the tent, and renamed those there 300 mans, and the asher of the Medians was on Ben him in the valley. வசனம் 9, அன்று ராத்திரியே கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனைகளிடத்திற்கு போ, அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். And it's come to pass the some night that the Lord said unto them, rise, get thee down unto the host, for I have delivered it into thine hands. வசனம் 10, பயப்பட்டாய், ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூர்வ சேனைகளிடத்திற்கு போவாய். But if thou fear to go down, go the way brought the servants down to the host. வசனம் 11, அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனைகளிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படு என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரர்களாகிய பூர்வ சேனைகளின் முன்னிலே எஜமான் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். ஜாமம் காக்கிறவர்களிடம் மட்டும் போனார்கள். And thou shalt hear that they say, and upward shall and theny, and be and strong then to go down unto the host. Then went he down with his servant unto this outside of the armed man that were in the host. வசனம் 12, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கு தீய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பாளையத்திலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லா கடற்கரை மணலைப் போல திரளாக இருந்தது. And the Midians and the Amalekians and all the children of the Ast lay along in the valley like grasshoppers, for the multitude, and their camels were this without numbers as the sand by the sea sand for the multitude. வசனம் 13, கிதியன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தையும் சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்திற்கு ஊருக்கு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது
அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். And when the Gideons was come, behold, and there was a man that told a dream unto the follow, and said, and behold, and dream it, he had dream, and lo, cock up the broly bird tumbled unto the host of the Midians, and come down, then and smote it that it fall and overturned it that tent laid along. வசனம் 14. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியன் இன்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயம் அல்லாமல் வேறு எல்லா தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தாரே என்றான். And he is the fallen answered and said, this is the nothing else. He is save this sword of the Gideon, the sons of Josah, and man of the Israel brought into this hands it, and God and delivered Midians and all this asked. வசனம் 15. கிதியன் அந்த சொப்பனத்தையும் அவன் வியாபாரத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானரை பாளையத்தை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. And it was so when Gideon had on this telling up this dream, and this interpretation thereof this worshipped, they returned into the host of Israel and said, and arise, for this Lord and he had delivered into the hands of this host of this Midians. வசனம் 16. அந்த 133 ஒவ்வொரு கைகளிலே ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து, and he delivered this their hands and man into their comparisons, and he put an trumpet in every man's hands with this empty pitchers and lamps within these pitchers. அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படி நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னிலேயே வந்திருக்கும்போது நான் இப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். And he said unto them, look on me, and do likewise, and here behold, when I come to the outside of the camp, it shall and be that as I do, so shall and he do. வசனம் 18. நானும் என்னுடன் இருக்கும் சகல பெரும் எக்காலம் ஓதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். When I above with this trumpet, I and all that are with me, then below he the trumpets also, and every side are all the camp, and say, the sword of the Lord and of the Gideon. வசனம் 19. நடுஜாமத்தின் துவக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலேயே பாளையத்தின் முனையிலேயே வந்து எக்காலம் மோதி தங்கள் கைகளில் இருந்த பானையை உடைத்தார்கள். So Gideon and the 100 men and that were with him come unto the outside of the camp in the beginning of the middle with and they, and but newly set the which, and they blew the trumpets and broke pitcher that were in their hands. வசனம் 20. 3 படைகளும் மனுஷரும் எக்காலம் மோதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை
தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு, and the three companies below these trumpets and broke this pitcher and held the lamps in their left hand and the trumpets in their right hands to blow and withal, and they cried, they swore at the Lord and at the Gideon. வசனம் 21. பாளையத்தையும் சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலைகளிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். And they stood every man in his place around about the camp, and all the Astar ran and cried and the fall. வசனம் 22. 300 பேர் எக்காலம் ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்திலுள்ள பெத்சித்தி மற்றும் தாபரித்திற்கு சமீபமான ஆபேல் மோகோலுவின் எல்லை மட்டும் ஓடிவிற்று. And this there is ended and blow the trumpets, and the Lord and every man sword and against his flow. He went throughout all the ast, and the ast and fled the Pitsus and Zerah, and to the brothers of the Amalemeho, and to the Tabor. வசனம் 23. அப்பொழுது நப்தலி மனுஷரும் அசார் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரவேலில் கூடி வந்து மீதியானரையே பின்தொடர்ந்து போனார்கள். And the men of the Israel gathered themselves throughout of the Naphtali and out of the Asher and out of the Manasseh and of the priest. வசனம் 24. கிதியன் ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தானை மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னான். எல்லோரும் கூடி பெத்பாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு, and Gideon sent messengers throughout all mountain Ephraim, and saying, come down against the Midians and take before them and the waters unto the Beth-baram and the Jordan. Then all the men of the Ephraim gathered themselves throughout and took the waters unto the Beth-baram and Jordan. வசனம் 25. மீதியானரின் 2 அதிபதிகளாகிய ஓரேப்பையும் சேபையும் பிடித்து ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலே செப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானரையே துரத்தி சேபா என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரைகளில் இருந்து கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். And they took 2 and prince of this Midians, Orab and Azub, and they slew Orab up and the rock Orab and Azub. They slew and the wind presses of the Seb and Prezi Midian, and forgot the heads of the Orab and the Azib to the Gideons and this other side and Jordan.